நடைபெறப்போகும் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி பங்கேற்றுள்ள குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள மற்ற 3 அணிகளின் பலம் மற்றும் பலவீனம், அதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து இங்கு பார்ப்போம். குரூப் ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் வங்கதேச ஆகிய 4 அணிகள் இடம்பெற்றுள்ளன. இந்திய அணி ஆடும் போட்டிகள் அனைத்தும் துபாய் மைதானத்தில் நடைபெற உள்ளது. முதலில் இதில் வங்கதேச அணி குறித்து பார்ப்போம். வங்கதேச அணி பலம் குறைந்த அணி என்ற கருத்து நிலவினாலும் இதுபோன்ற ஐசிசி தொடர்களில் வங்கதேசம் சில அதிர்ச்சி வெற்றிகளை பெற்றுள்ளது. சௌமியா சர்க்கார், தன்சிம் ஹாசன் சகிப், மெஹதி ஹசன், மிராஜ் ஆகியோர் ஆல்ரவுண்டர்களாக இருப்பதால் வங்களாதேஷ் அணியில் நீண்ட பேட்டிங் வரிசை இருக்கிறது. சாகிப் அல்ஹசன் மற்றும் லிட்டன் தாஸ் ஆகிய அனுபவ வீரர்கள் இல்லாதது இந்திய அணிக்கு சாதகமாக அமையும். துபாயில் மந்தமான பிச்சிலேயே மெஹதி ஹசன், மிராஸ் மற்றும் ரிஷாத் உசேன் ஆகியோர் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. எனவே இந்திய அணி வங்கதேசத்தை கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணியில் ஃபக்கர் சமாம், பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் மற்றும் சல்மான் அலி ஆகா ஆகியோர் பேட்டிங்கில் இந்திய அணிக்கு எதிராக சிறப்பாக செயல்பட வாய்ப்புள்ளது. இருப்பினும் அவர்கள் அவ்வப்போது சில போட்டிகளில் மட்டுமே சதங்கள் அடித்து வருகின்றனர். பாகிஸ்தான் அணியில் சில வீரர்கள் மோசமாக செயல்பட்டு வந்தாலும் ஒரு சில வீரர்கள் போட்டியை காப்பாற்றி விடுகின்றனர். இந்த அணியில் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஷாகின் ஷா அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப் ஆகியோர் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்றாலும் துபாய் மைதானத்தில் அவர்களுக்கு பெரிய வேலை இருக்காது. ஏனென்றால் துபாய் மைதானத்தில் சுழற்பந்து வீச்சு தான் அதிகமாக எடுபடும். மேலும் பாகிஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களான அப்ரார் அகமது மற்றும் சல்மான் ஆகா ஆகியோரிடம் இந்திய பேட்ஸ்மேன்கள் கவனமாக ஆட வேண்டும். பாகிஸ்தான் அணியில் பேட்டிங் தான் அந்த அணியின் பலமாகவும் இப்போது உள்ளது. எனவே அதை உடைக்க இந்திய அணி திட்டமிட வேண்டும். அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து அணியை பார்த்தால் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரை சுழற்பந்து வீச்சை சமாளித்து ஆடும் திறமை கொண்ட வீரர்கள் நியூசிலாந்து அணியில் உள்ளனர். மேலும் அதிரடியாக ரன் சேர்க்கும் வீரர்களும் உள்ளனர். டிவான் கான்வே, வில்லியம் யங், டாம் லாதம், கேன் வில்லியம்சன், டேரில் மிட்சல் என டாப் ஆர்டர் முதல் மிடில் ஆர்டர் வரை அதிரடியாக ரன் குவிக்கும் ஆற்றல் உடைய பேட்ஸ்மேன்கள் இருக்கின்றனர். இதில் கிளவுன் பிலிப்ஸ் சமீப காலமாக பேட்டிங்கிலும் ஜொலித்து வருகிறார். இவர் சுழற்பந்து வீச்சாளராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். மிட்சல் சார்னர் சுழற்பந்து வீச்சு மற்றும் ஆல்ரவுண்டராகவும் இருக்கிறார். இவரே அணியின் கேப்டனும் ஆவார். எனவே சுழற்பந்து வீச்சை நியூசிலாந்து அணி லாவகமாக பயன்படுத்தும். மேலும் இந்த 3 அணிகளில் நியூசிலாந்து அணிதான் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கும். ஏனெனில் சமீபத்தில் இந்திய மண்ணில் நியூசிலாந்து அணி டெஸ்ட் தொடரில் வெற்றி பெற்றிருந்தது. இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களால் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களை அச்சுறுத்த முடியவில்லை. எனவே அதே விஷயம் துபாயிலும் நடக்க வாய்ப்புள்ளது. அது மட்டுமில்லாமல் துபாய் மைதானம் பொதுவாக பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அங்கு சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு உதவி கிடைக்கும். இந்திய அணியில் தரமான சுழற்பந்து வீச்சாளர்கள் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர்கள் உள்ளனர். இந்திய பேட்ஸ்மேன்கள் எந்த சூழ்நிலையிலும் ரன் குவிக்கும் திறமையும் உடையவர்கள். எனவே இந்திய அணி இந்த 3 அணிகளையும் வீழ்த்தி குரூப் ஏ சுற்றில் முதலிடம் பிடிக்க வாய்ப்புள்ளது என்றும் கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அதை உறுதி செய்யும் வகையில் சமீபத்தில் இந்தியா, வங்கதேசம் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் சீனியர் வீரர்கள் இல்லாத இளம் இந்திய அணி வித்தியாசமான வெற்றி ஒன்றை பெற்றிருந்தது. ஆமாங்க, இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அப்படியாக சமீபத்தில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு எதிரான போட்டி ஒன்றில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் இல்லாமல் இந்திய அணி களமிறங்கியிருந்தது. மேலும் இந்த போட்டி சூப்பர் ஓவர் வரையிலும் சென்றது. அப்படியாக சூப்பர் ஓவரில் வெறும் 5 ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற சுலபமான சூழ்நிலையில் இருந்தது பங்களாதேஷ் அணி. ஆனால் அந்த சூழலிலும் கூட அந்த சூப்பர் ஓவரில் சிறப்பாக பந்து வீசி வெறும் 3 ரன்கள் மட்டுமே கொடுத்து இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருந்தார் ஹர்ஷ்தீப் சிங். ஆகவே இந்தளவுக்கு திறமையை வைத்திருக்கும் இந்திய அணி கண்டிப்பாக குரூப் சுற்றுகளில் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும் என்றே எதிர்பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், குரூப் சுற்றுகளில் இந்திய அணி நம்பர் 1 இடத்தை பிடிக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.